நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது நமது கேப்டன் டிவி, இளைஞர்களின் இதய துடிப்பு. சார் நன்றி. இதுதான் கல்யாணத்துல ஒரு கேரக்டர் சுத்தம்ல, அந்த மாதிரி. தேங்க்யூ சார். சரி, எல்லாம் நல்லா இருக்கீங்களா? உங்களை மருது முத்துசெல்வியோட முதராத்திரிக்கு வர வைக்கிறோம். அதாவது வழக்கமாக மண்டபம் புக் பண்ணி கல்யாணம் நடத்துவாங்க, நாங்கள் முதராத்திரி நடத்துகிறோம். இதில் முதல்ல ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல வேண்டியது ராஜாக்கு தான். சம்மந்தமே இல்லாத நிற்கிறேன். ஏன்னா ஒரு புது படம், ஒரு புது டெபியூ ஆர்டிஸ்ட்டு, புது டெபியூ டைரக்டர். நான் எப்படி பார்க்குறேன்னா, சாருக்கு பீஸா வந்த மாதிரி, அப்புறம் சூதகவம் வந்த மாதிரி, அந்த மாதிரி ஒரு படம் வெளியில் வரப்போ அதுலேருந்து ஒரு வேவ் ஆஃப் டெக்னீஷியன்ஸ், புது ஆக்டர்ஸ், புது நடிகர்கள் நிறைய பேர் வருவாங்க. அது மாதிரி எங்கள் படத்தில் நிறைய பேர் நல்லா நடிச்சிருக்காங்க. பேர் தெரிஞ்ச நிறைய பேர், அனிஷ்மா, சேத்தன் சார், வெங்கடேஷ் சார், பக் சார்னு பல பேர் நடிச்சிருக்காங்க. பேர் தெரிய போகிற, பேர் ரெக்கக்னிஷன் நிறையா வாங்க போகிற நிறைய ஆக்டர்ஸ் இப்போது வந்த மாதிரி சுமித்ரா, வர்ஷினி, தீபிகா, அப்புறம் கார்த்தி, நரேன்மணி, நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. அண்டு இது பாசிபிளாக ஆக்குறதுக்கான ஒரு அடித்தளம் போட்ட மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு ரொம்ப நன்றி. அண்டு நான் கேட்டேன், கொஞ்சம் கடைசியாக பேச வைங்க, முதலையே ஏற்றி விட்டிங்கன்னா கடகடை நடுங்க ஆரம்பிச்சிரும்னு சொன்னேன். ஏற்றி விட்டாங்க, பரவாயில்ல. ஸோ அதான் நிறையா பேசணும்னு வந்தேன். திடீர்னு அது உள்ள கேமராலாம் பார்த்தோன்னே எனக்கு பேச வரல. ஸோ இதோட பெரிய சேவிங் த பெஸ்ட் ஃபார் த லாஸ்ட் கதாநாயகன் ரிஷிகாந்த் தம்பி. அதான் அவங்க மணிமேகலை சொன்ன எக்ஸாக்ட் அந்த சொல்றேன் கரெக்ஷன். என் பேர் அஞ்சனா. சாரிங்க மன்னிச்சிருங்க, மன்னிச்சிருங்க. அது அது தெரியாம வந்துருச்சு, திருப்பி மன்னிச்சிருங்க. சரி, ரிஷிகாந்த் எங்களோட ஜேர்னி ரொம்ப 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 ஸ்டார்டிங். நான் வேலையை விடும்போது எனக்கு 26 வயசு, ஐடியில் வேலை விடும்போது. அப்போ ஃப்ரெண்டோட ஆஃபீஸில் தான் தஞ்சை அடைஞ்சிருப்போம். அப்போ ஃப்ரெண்டுகிட்ட ஃபோன் பண்ணி புலம்பிக்கிட்டு இருந்தேன், இந்த மாதிரி ஆயிடுச்சுடா, இன்னும் ஒரு வாரத்தில் காசெல்லாம் தீர்ந்துரும் போல இருக்குது, என்ன பண்ணுறதுனே தெரில, குழப்பமாக இருக்குன்னு. அப்போ டக்குன்னு அந்த சோஃபா பக்கத்தில் கால் மட்டும் ஆடிக்கிட்டு இருந்தது. டக்குன்னு ஒரு தலை இருந்துச்சு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதெல்லாம் சரியாயிடும், முதல்ல அப்படி தான் இருக்கும் அப்படின்னு. யாருன்னு பார்த்தா ரிஷிகாந்த். எனக்கு முன்னாடியே ஒரு 5 வருஷம் சினிமாவில் ஊறி எல்லா வேலைகளும் பார்த்து கஷ்டப்பட்டு அதான் எனக்கு ஒரு வாரத்தில் காசு தீந்துருமேன்னு இருந்தது. அவன் காசெல்லாம் தீர்ந்து 1 மாதம் 2 மாதம் ஆயிடுச்சு. ஆனாலும் உலகமே நம்மளுக்கு தான் இயங்குதுன்னு நம்மளை உணர வச்சு, நம்மளை ஒரு இவ்வளோ நாள் இன்ஸ்பயர் பண்ணி இவ்வளோ தூரம் வந்தது. அவனோட ஜேர்னியில் நான் இருக்கேன், என்னோட ஜேர்னியில் அவன் இருக்கான். அண்டு ஆரம்ப கட்ட வாரத்தில் அப்படி இப்படி சேர்ந்து ஒரு படம் நடிக்க ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. நான் ரெடில்ஸில் இருந்தேன். ஸ்பாட் படப்பையில் எங்களுக்கு கன்வீனியன்ஸ் 200 ரூபா. தனியாக போகிறது ரொம்ப கஷ்டம். அப்போ அவன் தான் சொன்னான், பாய் என் வண்டியில் ஏறுங்க, உங்களுக்கு தனியாக நீங்கள் போனீங்கன்னா 200 ரூபா, 2 பேர் சேர்ந்தால் 400 ரூபா, 2 பேரும் சேர்ந்து பெட்ரோலை போட்டோமா, மீதி இதர செலவுகளை பார்த்துக்கலாம், நம்ம ஜாலியாக இருக்கலாம், வாங்க சூப்பர் வண்டி கூப்பிட்டு போயிடுறேன்னா. அவன் வண்டினா அப்படி ஒரு அருமையான வண்டி. அது மற்ற வண்டியில் ஒரு 1 மணி நேரம் 2 மணி நேரம் போனால் சாயங்காலங்குள்ளே போயிடலாம். அந்த வண்டியில் ஏற்றிட்டு அவன் பிரேக் அடித்து அங்கே க்ரீன் சிக்னல் இருக்கும்போதே பிரேக் அடிக்கிறான். ஏன்டான்னு கேட்டால், அப்போ தான் ரெட்டு இருக்கும்போது பிரேக் நிற்கும் பாய், இப்போ அடித்தா தான் கரெக்டாக இருக்கும்னா. ஆனால் அந்த வண்டியில் ஏறி உட்காந்தேன், எங்கே கொண்டு போய் விட போகிறான், என்ன பண்ண போகிறான், எங்கே போய்ட்டு செருவு போகிறான்னு நினச்சேன். பட் பரவாயில்ல, இந்த ஸ்டேஜில் இந்த இடத்துல கொண்டாந்து விட்டுருக்கேன். அது மாதிரி அவனோட வளர்ச்சிக்கு ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஏன்னா அப்படி இப்போ அவன் இருக்கிற பொசிஷனை ஒரு ஏஜென்சியோ இல்லை யாராவது சேர்ந்து ஃபேப்ரிகேட் பண்ணி இப்படி ஒரு ஹீரோவை உருவாக்கணும். ஏன்னா இப்போது முதலாத்திரின்ற மைத்ரி மூவி மேக்கர்ஸ் படத்தில் ஹீரோ, அடுத்து கார்த்திகானா படத்தில் ஹீரோ. இது நடக்கணும்னா எனக்கு தெரிஞ்சு பல லட்சங்களோ பல கோடியோ கூட செலவாகலாம். பட்டு இந்த ஸ்டேஜுக்கு இவ்வளோ ஆர்கானிக்காக அவன் வந்திருக்கான்னா அது முழுக்க அவனோட உழைப்பு, அவனோட டெசிஷன் மேக்கிங் ஸ்கில்ஸு. அதாவது ஒரு மாதம் இப்போ ஒரு ரோல் வரும், ஒரு சின்ன ரோல் தான். பட் அவன் ஒரு டெஸ்டினேஷன் வச்சுருந்தான். அந்த ரோல் அந்த டெஸ்டினேஷனை விட்டு அவனை அவேவாக கூப்பிட்டு போகுது, அதோட தள்ளி போகுதுன்னா, அந்த மாதம் பட்னி கிடந்தாலும் பரவாயில்ல, வாடகை கொடுக்க போனாலும் பரவாயில்ல, அந்த ரோல் பண்ண மாட்டான். எங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கும், என்னடா எப்படிடா இவன் இப்படி இருக்கான்னு. பட் எல்லாத்துக்கும் அது அவன் நிறைய பேர் கிண்டல் கூட பண்ணாங்க. பட் அது எதையுமே எடுத்துக்காம அவன் ஒரே டைரக்ஷனில் இருந்தனால தான் அவன் இங்கே வந்திருக்கான். டே ஹாப்பி ஃபார் யூடா.
ரொம்ப சந்தோஷம். அப்புறம் ராஜா வந்து இந்த படம் டைரக்ட் பண்ணது வந்து ஒரு ஒரு டேரக்டர், நல்ல டேரக்டர்ப்பா. அந்த டைரக்ட் பண்ணும்போது அந்த மானிட்டரை பார்க்குறதே அவ்வளோ அழகாக இருக்கும். அவன் வந்து அடுத்தடுத்த டைலாக் ஆர்டிஸ்ட் சொல்கிற முன்னாடி சொல்லிக்கிட்டே இருக்கான். அவன் கரெக்டாக இருப்பான். அந்த அந்த இடத்துல அந்த அந்த எங்கே இக்கு வரணுமோ அங்கே இக்கு வரணும், எந்த இச்சு வரணுமோ இச்சு வரணும், எந்த இடத்துல அந்த கட்டாகும் இது பண்ணுன்றத முழு படத்தை மண்டையிலேயே ஓட்டிட்டு அதை வந்து அவன் பார்க்கும்போது அவ்வளோ சிங்கில் நடக்கும், அவ்வளோ இது நடக்கும். என்ன பிரச்சனை எது நடந்தாலும் சரி அவனோட அவன் என்ன நடக்கணும் என்ன எடுக்கணும்னு நினச்சானோ அதை அழகாக எடுத்திருக்காப்புல. நல்லா சாரி வா அவன் பேசிகிட்டு இருக்கேன், மன்னிச்சிருப்பா, அடுத்த படத்தில் எதுவும் சான்ஸ் கொடுக்காம விட்டுறத. ரொம்ப சந்தோஷம். அண்டு நான் சொன்ன மாதிரி ஒரு பெரிய நடிகர் பட்டாளமே இருக்குது, பெரிய ஒரு ரெக்கக்னிஷன் உங்கள் எல்லாத்துக்கும் கிடைக்கும். நம்ம எல்லாரும் சேர்ந்து அடுத்த லெவலுக்கு போக போகிறோம். நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ. மொதராத்திரிக்கு வர்றதுக்கு முன்னாடி ஒரு 2 பேருக்கு தேங்க் பண்ண வேண்டியது இருக்குது. என்னை இங்கே மைத்திரிக்குள்ளே கூட்டிகிட்டு வந்த இந்த ஃபேமிலிக்குள்ளே சேர்த்து ஆள் கீர்த்தி, லவ் யூ மேன். இன்னொன்று அனில் சார், தேங்க்யூ சார். நீங்கள் வச்ச ட்ரஸ்ட்டு வந்து கேட்ட ராஜா சார் வந்து ராஜா வந்து யாக்கி இருக்கா நீ பார்த்துக்கோ அப்படின்னு சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னார். ஸோ கீர்த்தியும் அனில் சாரும் வச்ச நம்பிக்கை தான் இன்றைக்கி திரும்பி மைத்திரியில் அடுத்தடுத்த படங்கள்லாம் கன்வெர்ட் ஆகிட்டுருக்கு. கொஞ்சம் நர்வஸாக இருக்குது. அவர் அப்துல்லா சொன்ன மாதிரி தான், தயவு செஞ்சு ஃப்ரண்ட்டில் ஏற்றாதீங்கன்னு சொன்ன அவர்கிட்ட முதல்ல பேர் போட்டு கொடுத்துட்டாரு. ஸோ கம்மிங் டு மொதராத்திரி, ஃபஸ்ட்டு இந்த மாதிரி அனில் சார் கால் பண்ணிட்டு இந்த மாதிரி வியாக்கி அடுத்த படம் பண்ணுறோம் டியூட், ஓகே ஃபைன் சூப்பர், பட் இது டியூடோட பயங்கரமாக வந்து பண்ணணும் நீங்கள் அப்படின்னாரு. சரி சார், டியூடோட பயங்கரமாக என்ன பண்ண எனக்கு தெரியல சத்தியமா. டியூட் பெஞ்ச் மார்க் பண்ணிட்டோம், இது என்ன ஜேர்னர் என்ன இது எதுன்னு தெரியல. நான் போய் கருப்பை லைக் ராஜா மீட் பண்ணுறேன். நான் திருநெல்வேலி, ஸோ ஹீஸ் ஆல்சோ ஃப்ரம் திருநெல்வேலி. எனக்கு அப்படியே படத்தில் என்ன நடக்குதோ அப்படியே திருநெல்வேலி ஸ்லாங்கில் ஃபுல்லாக நரேட் பண்ணுறாரு. என் கூட என் ஃப்ரெண்டு வரான், முடிச்சுட்டு அவன் சொன்ன வார்த்தை, இந்த படம் பயங்கரமாக இருக்கும் தலை, நம்ம தயவு செஞ்சு எதாவது பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே ஸ்டார்ட் பண்ணது. அன்னையில ஒரு வார்த்தை கூட ராஜா வந்து என்கிட்ட டவுட் பண்ணதே இல்லை. நான் ஃபுல்லாக நம்பி ஐயா நான் படத்தை உங்ககிட்ட கொடுத்துட்றேன், நீங்கள் என்ன பண்ண முடியும் பண்ணிக்கோங்க, நான் கொடுத்தது தான் டைட்டில், நான் கொடுத்தது தான் போஸ்டர், நான் கொடுத்தது தான் எல்லாத்தையுமே நம்பினாரு. ஒர்க் ஆகிட்டு இருக்கு. அந்த நம்பிக்கைக்கு ரொம்ப நன்றி ராஜா. எந்த அளவுக்கு அவர் நம்புறாரு நான் எப்போ கண்டுபிடிச்சேன்னா, அது வரைக்கும் நான் ராஜா செட்டில் பார்த்ததே இல்லை. ஃபோட்டோ ஷூட் நடக்குது, அவ்வளோ அவருக்கு வேலை ஒன்று கரெக்டாக நடக்கல. ஏன் என்ன மாதிரியே இருக்குங்கய்யா, நான் நார்மலாக ஜாலியாக தான் இருப்பேன், வேலை நடக்கலன்னா ஒரு மாதிரி ஆகிடும். அது மாதிரி வேலை நடக்கலன்னா ஒரு டோன் ஒன்று வந்தது. இவங்க நிஜமாவே ஒரு இப்படி தான் இருப்பாரா அப்படின்னேன். இல்லைன்னா என்கிட்ட இது வரைக்கும் அப்படி ஒரு சைட் காட்டினதே இல்லை. அந்த அளவுக்கு நம்ம கரெக்டாக வேலை பார்க்குறோம் நான் நம்புறேன். நேற்று நைட்டு வரைக்கும் கூட ஒரு போஸ்டர் அனுப்புனாலும் ஐயா சூப்பர், அவ்வளோதான், அந்த லெவலில் தான் இருந்திருக்கு. ஸோ தேங்க்யூ ராஜா, இது ரொம்ப ஜாலியாக ஒர்க் பண்ணோம். அண்ட் டு டெக்னீஷியன் டீம் பார்த்தீங்கன்னா, நான் வந்து மாவீரன் பேக்ரவுண்ட் ஸ்கோர் பெரிய ஃபேன். சரி ஓகே, எனக்கு அப்பையிலேருந்து டெய்லி ஓடிட்டே இருக்கேன். பரத் அடுத்த படம் எப்போ, பரத் அடுத்த படம் எப்போன்னா கரெக்டாக நம்ம 3 படம் பண்ணுறோம் பேக் டு பேக். எனக்கு அதுக்கு முன்னாடி அன்பைடையானில் வந்து தொடுவானத்தில் ஒரு ட்ராக் இருக்கும். பாரியும் அவர் சேர்ந்து என்ன மேஜிக் பண்ணாங்கன்னு தெரியல, பயங்கர இது. நான் அப்போ அந்த பாட்டு கேட்டு அடுத்த 3 படம் டேரக்டர்ஸ்டே சொல்கிறது அந்த மாதிரி ஒரு பாட்டு வாங்கியிருக்கேன்னா செம பாட்டு ஒன்று வாங்கியிருக்காரு ராஜா, செம மெலடி ட்ராக் அடுத்து வருது. ஸோ ஹாப்பி டு ஒர்க் வித் யூ தலை. அப்புறம் ரிஷிகாந்த் வந்து தலைவா எப்படின்னா, நான் எப்போவும் யார்கிட்டயா பேசும்போது ஒரு விஷயம் பேசுவோம், எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் எல்லாம் நடந்துடுறது. ஒருத்தனுக்கு 1 வருஷம் ஆகும், 2 வருஷம் ஆகும், 3 வருஷம் ஆகும், பட் வேலை பார்த்துட்டே இருந்தால் கண்டிப்பாக நடந்துடும் அப்படிங்கிறதுக்கு நீங்கள் ஒரு பெரிய எக்ஸாம்பிளாக இப்போ நல்லா அதை சொல்ல முடியும். அந்த மாதிரியான ஒரு இதாக இருக்கிறீங்க. படம் வந்து ஆப்வியஸாக எனக்கு ஆஃபீஸ் வந்துட்டு ராஜா போட்டு காமிச்சார். நான் சொல்லி முடித்த ஒரே வார்த்தை படம் பார்த்துட்டு, படம் ரிலீஸ்க்கு அப்புறம் நீங்களும் அனிஷ்மா ஸ்டார்ஸ், அவ்வளோ ஃபன்னாக இருக்குது, சூப்பராக இருக்குது. 2 பேரோட காம்போவும் அவ்வளோ நல்லா பண்ணியிருக்காங்க. நீங்கள் படம் பார்க்கும்போது அதை ஃபீல் பண்ணுவீங்க. அனிஷ்மா ஆல்ரெடி நீங்கள் 2 சிக்ஸர், இது இப்போ ஹேட்ரிக் வருது, அது கண்டிப்பாக செம்மையாக ஒர்க் ஆகும். இந்த அப்துல்னா நம்ம அங்கேருந்தே நாங்கள் அப்படியே சின்னதுலேருந்து ஒரு படிப்படியாக வந்தோம். கரெக்டாக ஒரு படத்தில் அமையவே இல்லை. சரி எங்கேயாவது அப்துல்னா வந்து அவர்கிட்ட செம்ம குவாக் இருக்கும், அவரோட ஃபேஷியல் எக்ஸ்பிரஷனை வச்சு நம்ம பண்ணுங்கிற ஆசை இருக்கும். கரெக்டாக அதுக்கு ஏற்ற மாதிரி ஒரு கேம்பெயின் அமைஞ்சிருச்சு. ஃபுல் ஃபன்னாக இதுக்கப்புறம் ஒரு செட் ஆஃப் இருந்திருக்கும். படத்துலையும் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காரு. ஒரு செம்ம கேப்ஷன் ஒன்று வச்சுருந்தீங்க, க்ரீன் ஃப்ளாக் அன்டில் டெஸ்ட் இஸ் பேஷன்ஸா.
ஸோ அது ஏன்னு உங்களுக்கு படத்தில் தெரியும். அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு. அண்ட் எல்லா ஆர்டிஸ்டுமே செமையாக பண்ணியிருக்காங்க. எஸ்பெஷலி சேத்தன் சார், நான் ரீசெண்டாக வந்தவங்க எல்லா படத்தோட பெரிய ஃபாலோவிங் லைக் அன்பேடையான பயங்கரமாக பண்ணியிருந்தீங்க. இது பயங்கர வெர்சடைலாக இருக்குது சார். நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு ராஜாட்ட தான் சொன்னேன், இது இப்படி ஒரு காட்டலாங்கிறது எப்படிங்க யோசிச்சிங்க அப்படின்ட்டு. ரொம்ப அற்புதமாக இருக்குது. அண்டு இந்த படத்தில் வந்து சூப்பர் டெபியூட் சமாக்க இது அப்படிங்கிற மாதிரி ஒரு 2 பேர் நான் பார்த்து பயங்கரமாக ஆச்சரியப்பட்டேன். ஓ சாரி ஃபைன். ஒன்று வந்து டிஓபி சுரேன், அவ்வளோ சூப்பராக பண்ணியிருக்காரு ஒர்க்கு. உங்களுக்கு ஒரு படத்தில் இப்போ செகண்ட் ஹாஃப் ஆரம்பித்து ஒரு 20-30 மினிட்ஸ் ஒரு மழை பயங்கரமாக பெய்கிற மாதிரி ஒரு செட்டப் இருக்குது. ஆனால் அது உண்மையிலேயே மழை பெய்யல. அவ்வளோ சூப்பராக லைட்டிங் பண்ணியிருக்காரு, அவ்வளோ சூப்பராக அதை கன்சீவ் பண்ணியிருக்காரு. ஆல்சோ எடிட் ஒரு இடம் இருக்குது செகண்ட் ஹாஃபில், அனிஷ்மாவோட ஒரு போர்ஷன் ஒரு பிரேக் ஆகி ஒன்று போகிறது. அந்த இடம் வந்து எனக்கு படம் பார்க்கும்போது டக்குன்னு ஒரு வில்லேஜ் ஒரு 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 கலகலன்னு ஒரு ஃபேமிலி படம் பார்க்குறோம், டக்குன்னு ஒரு ஸ்ட்ரான்ஸ் சைக்கிளில் போயிட்டு வந்த மாதிரி இருக்குது. அவ்வளோ சூப்பராக எப்படி அந்த ஷிஃப்ட் இருக்குன்னே தெரில, அவ்வளோ சூப்பராக கட் பண்ணியிருக்காரு. நேற்று நான் ட்ரெய்லர் எனக்கு ராஜா அனுப்பிச்சோன்னே முதல்ல தான் சொன்னேன், இந்த பரத், டிஓபி சுரேன், எடிட்டர் 3 பேர் சேர்ந்து இந்த 3 டிராகன் டெம்ப்ளேட் தான் நிற்கிறாங்க, எனக்கு ட்ரெய்லரை வந்து பிரித்து மேய்ச்சிருக்கீங்க அப்படின்னு சொன்னேன். ஸோ இந்த 2 டெபியூட்ஸ் வந்து கண்டிப்பாக கண்டு வச்சுக்கோங்க, பெருசாக வருவாங்க. அண்ட் நான் ரொம்ப முக்கியமாக தேங்க் பண்ணணும்னு நினைக்கிறேன் இன்னொரு ஆள், ஜேர்னியோட மிகப்பெரிய பில்லர். எனக்கு இந்த டைட்டில் வந்து எங்கே பார்த்தாலும் நறுக்குன்னு போய் உட்காந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இதை பண்ணிட்டோம், இதான் ஐடியா பண்ணிட்டோம், இது ஆனால் போஸ்டரில் வச்சா செட் ஆகுதுன்னு சொல்லிட்டே இருந்தேன். ஆனால் அந்த வந்து கரெக்டாக இருக்கும், எல்லா இடத்துக்கும் சூப்பராக இருக்கும் அப்படின்னா. இப்போ உள்ளே வரும்போதே பார்த்தோன்னே செம்மையாக ஃபிட் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு இது இருக்குது. தேங்க்யூ வீரா, எனக்கு நான் என்ன கேட்டாலும் எந்த நேரத்துலனாலும் என்ன டார்ச்சர் பண்ணாலும் பண்ணி கொடுத்துருக்கேன். தேங்க்யூ ஸோ மச். அதான் எல்லாருக்கும் நன்றி, தேங்க்யூ. இதுக்கு மேலே என்ன பேசுறதுன்னு தெரியல. ஸோ தேங்க்ஸ் டு இது இவங்க எல்லாருக்கும் முன்னாடி என்னை நம்பி நீ பண்ணுறதை பார்த்துக்கலான்னு சொன்னேன் எங்கள் அப்பா அம்மாவுக்கு ரொம்ப நன்றி. வேறு யாரையும் விட்டுருந்தா மன்னிச்சிருங்க. யுவன் சூப்பர் டைட்டில் அனிமேஷன் செம்மையாக பண்ணியிருக்கீங்க. வேறு யார் இருக்கா? ராஜா தேங்க்யூ, ஹரிஷ்மா சூப்பராக இருக்கு, தேங்க்யூ ஸோ மச், தேங்க்யூ ஃபைன், தேங்க்யூ ஸோ மச். வந்திருக்க எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சுப்ராஜ் சார் உள்பட எல்லா டைரக்டர்களுக்கும், பாரி அவர்களுக்கும், பத்திரிகை நண்பர்கள் உள்பட இந்த படத்தில் நடித்த நடிகர் நடிகைகள், டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். இந்த மதுராத்தி படத்தை ஒரு புது இயக்குனருக்கு இயக்குவதற்கு வாய்ப்பு கொடுத்த மைதிரி மூவி மேக்கர்ஸுக்கு என்னுடைய சார்பாக நன்றியை தெரிவித்துக்கிறேன். ஆக்சுவலி அங்காடித்ததுக்கப்புறம் நடிகனாக எனக்கு வரக்கூடிய கேரக்டர் எல்லாமே ஒரு நெகட்டிவ் ஷேடில் தான் இருக்கும். ஒரு கோவமாக பேசுகிற மாதிரி, அப்புறம் எரிச்சலோடு பேசுகிற மாதிரி கன்னிங்கான ஒரு கேரக்டராக தான் எனக்கு வந்துக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி கேரக்டர் நானும் பண்ணிக்கிட்டே இருந்தேன். இந்த கதை எனக்கு சொல்ல வரணும் அப்படின்னு இவர் ராஜா கேட்டப்போ சரி வாங்க கதையை கேட்கலாம் அப்படின்னு. அப்போ அவர் அந்த கதை சொல்லிகிட்டே இருந்தார். எனக்கு அந்த கதையை கேட்குறப்போ எந்த கேரக்டர் நம்ம பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி எனக்கு ஒரு கன்ஃபியூஸ்லேயே கதையை கேட்டுக்கிட்டு இருந்தேன். அப்புறம் கதையை கேட்டு முடிச்சுன்னா அவர் சொன்னார், இந்த அப்பா கேரக்டர் தான் சார் நீங்கள் அப்படின்னாரு. எனக்கு ஒரு கொஞ்சம் ஷாக்காக இருந்துச்சு. ஏன்னா அந்த மாதிரி ஒரு கேரக்டர் நான் பண்ணதும் இல்லை, அப்படி பெர்ஃபார்மன்ஸ் எனக்கு பண்ண முடியுமான்னு எனக்கே டவுட்டாகவே இருந்துச்சு. அப்போ அவர்கிட்ட கேட்டப்போ அவர் இல்லை சார் இது நீங்கள் கரெக்டாக இருக்கும், நான் உங்களை பண்ண வச்சுருவோம் சார் அப்படின்னாரு. அதே மாதிரி என்னை நல்லா பண்ண வச்சுருக்காருன்னு படம் பார்த்தவங்க என்கிட்ட சொன்னாங்க. முதல்ல ராஜாக்கு அதுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. அப்புறம் இந்த படத்தில் என் கூட நடிச்சிருந்த நடிகர்களில் இப்போ ஆல்ரெடி எல்லோரும் சொல்லிட்டாங்க. நம்ம அப்துல், அவர் நான் செட்டில் பார்க்கும்போது எனக்கு இவர் யார் அப்படின்னு கேட்டேன் ஃபஸ்ட் டைமு. அப்புறம் எனக்கு பக்கத்தில் இந்த பக்ஸ் தான் சொன்னார், இவர் நடிக்கிறங்க அப்படின்னு அவரை பற்றின டீட்டெயில்ஸ் எனக்கு சொன்னார். அப்புறம் நானும் அவரும் பேச ஆரம்பித்தோம். அதே போல் சேத்தன் சார் எல்லாருக்கும் தெரியும், ஒரு மிகச்சிறந்த நடிகர்னு. அந்த படத்தில் அவர் நடிச்சிருக்க கேரக்டர் ரொம்ப ஒரு நல்ல ஒரு கேரக்டர் இந்த படத்தில். அப்புறம் மற்ற நிறைய புது நடிகர்கள் இந்த படத்தில் நடிச்சிருக்காங்க, அதை பற்றி எல்லாருமே சொல்லியிருக்காங்க. ஆல்மோஸ்ட் டிசைனர் எல்லாத்தையுமே சொல்லிட்டாரு, எல்லாரை பற்றியும் சொல்லிட்டாரு, எல்லாத்தையும் சொல்லிட்டாரு. ஸோ இதில் நான் தனிப்பட்ட முறையில் சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லைன்னா கூட இந்த படத்தில் வந்து என் கூட நடித்த கருப்புன்னு அவர் ரொம்ப நான் சொல்லணும். எனக்கு வந்து அவர்
வளர்ந்து வர ஒரு நடிகர். ஆனால் எனக்கு அவரும் நடிக்கும்போது பயமாகவே இருந்துட்டு இருக்கும், எங்கே இவர் நம்மளை ஓவர்லுக் பண்ணிடுவார், இந்த கேரக்டர் வேறு நம்ம பண்ணாத ஒரு கேரக்டராக இருக்கடா அப்படின்னு சொல்லி ரொம்ப கேர்ஃபுல்லாக தான் நான் அவருக்கு கூட வரும்போது மட்டும் கேர்ஃபுல்லாக நடிச்சுக்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் குறிப்பாக சொல்லணுன்னா ரிஷிகாந்த், நான் வந்து அவரை செட்டில் பார்க்குறப்போ எனக்கு ஒரு ஸ்பார்க் மட்டும் வந்துச்சு, இவர் ஒரு பெரிய நடிகராக வருவார்னு. அது எனக்கு ஏனே தெரில, அது ரீசனே தெரில. பார்த்த உடனே 2 ஷாட் நடிக்கிறப்ப பார்த்துட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் எனக்கு முடியல, நானே அவர்கிட்ட போய் சொன்னேன், நான் யார்கிட்ட இது வரைக்கும் சொன்னதும் இல்லை, நீங்கள் வளர்ந்து வர்றப்போ உங்கள் படத்தை நடிக்கணுன்ற அந்த ஒரு என்ன சொல்கிறது, இந்த தமிழில் சொல்கிறத காக்கா பிடிக்கிறதுக்காகவும் சொல்லலை பிரதர், ஆனால் நிச்சயமாக நீங்கள் ஏதோ பெருசாக வரப்போகிறீங்க மட்டும் மனசுக்குள்ளே படுது அப்படின்னு. அந்த மாதிரி அவருடைய பெர்ஃபார்மன்ஸுக்கு அவர் கொடுக்கக்கூடிய விஷயங்கள், கேரக்டரை உள்வாங்கி அதுக்கு அவர் ரெடியாகிற தன்மை. இதில் ஒரு சீனில் வந்து நாங்கள் எல்லாருமே இந்த ஃபஸ்ட் நைட்டுக்காக முடிஞ்சிட்டு ஹீரோயின் வந்து அவங்க வீட்டை விட்டு கிளம்பலாம், அதாவது ஹீரோயின் ஃபேமிலி எல்லாருமே வீட்டுக்கு போயிடலான்னு டிசைட் பண்ணிகிட்டு இருக்கும்போது, இல்லை தங்கிட்டு காலையில் போங்களேன் அப்படின்னு சொல்லும்போது எண்டில் இவர் உள்ளே வந்து ஒரு ஷாட்டு சொல்லணும், இருங்க போகலாம் அப்படின்னு. 2 வார்த்தை தான். அந்த சீனுக்குள்ளே அவர் வந்து சொல்கிறப்போ அந்த சீன் அவ்வளோ ஒரு நல்ல ஒரு முழுமையான சீன் இருந்துச்சு, நான் என்னால் ஃபீல் பண்ண முடிஞ்சது. ரிஷிகாந்த், நீங்கள் பெரிய நடிகராக வர்றதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். அப்புறம் சிறை அனிஷ்மா, எனக்கு வந்து அவங்கள அப்படி தான் கூப்பிடுவேன் செட்டில். அந்த மாதிரி அவங்க வந்து ஒரு ஏதோ நம்ம வீட்டு குழந்தைய பார்க்குற மாதிரியே இருக்கும், அவ்வளோ சிரிச்ச முகம், அவ்வளோ ஒரு எளிமையானவர்கள். அவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படம் உங்களுக்கு நிச்சயமாக ஒரு ஹேட்ரிக் தான். குறிப்பாக எல்லா மேடையிலையும் யாரோ ஒரு நடிகரோ இல்லை யாரோ ஒரு சொல்லுவாங்க உதவி இயக்குநர்களை பற்றி, அது சம்பிரதாயத்துக்காக சொல்லுவாங்க. நான் உண்மையிலே உணர்ந்ததால் சொல்கிறேன். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு இயக்குனருக்கு வந்து உதவி இயக்குனர் பெரிய பில்லராக அமைஞ்சிட்டா அதுவே அந்த படத்தை வந்து வேறு லெவலுக்கு கொண்டு போயிடும், வெற்றியை சீக்கிரமாக பக்கத்தில் கொண்டு வந்துடும். இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் கோ டைரக்டர் அருணில் ஆரம்பித்து அப்புறம் எல்லா உதவி இயக்குனர்கள், குறிப்பாக சொல்கிறதா இங்கே ஆதித்யான்னு ஒருத்தங்க இருக்காங்க லேடி, எனக்கு செட்டில் அவங்க பார்க்கும்போது இது இந்த லேடியா இல்லை ஆம்பளையா இப்படி ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காங்களே அப்படின்ட்டு இருக்கும். அவ்வளோ தூரம் ஷூட்டிங் ஃபுல்லாகவே நைட்டு தான். அவங்க அப்படியே ஈவினிங் 6 மணிக்கு எப்படி வந்தாங்களோ அதே மாதிரி மார்னிங் மறுநாள் 6 மணி வரைக்கும் இருப்பாங்க. அவ்வளோ தூரம் ஹார்ட் ஒர்க் பண்ணாங்க. முதல்ல அசிஸ்டன்ட் டீம்ஸ் எல்லாத்துக்கும் என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள்ப்பா. அதே போல் இந்த படத்துக்கு புது இயக்குனருக்கு வேண்டிய எல்லா விஷயம் செஞ்சு கொடுத்து இந்த படத்தை வந்து நல்லபடியாக கொண்டு வரதுக்கு உதவி செஞ்ச தயாரிப்பு நிர்வாகிகள், அப்புறம் எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர் அருண், இப்படி எல்லாருமே தனித்தனியாக சொல்லலாம். ஏன்னா அடிக்கடி நான் உணர்கிற ஒரு விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு படத்துக்கு அந்த படத்தில் ஒர்க் பண்ணுற அத்தனை பேருடைய சோலும் முழுமையாக ஒர்க் பண்ணால் அந்த படம் நிச்சயமாக ஒரு வெற்றியை போய் அடைஞ்சிரும். இங்கே நான் ஃபங்க்ஷனுக்குள்ளே என்ட்ரி ஆன உடனே என்கிட்ட சுரேஷ் சந்திர சார் சொன்ன வார்த்தை தான். இது வரைக்கும் நான் வந்து நிறைய படங்கள் ஃபங்க்ஷனுக்கு போயிருக்கேன். பொதுவாக பிஆர்ஓக்கள் வந்து அவங்க படத்தை வந்து பெருசாக சொல்லுவாங்க, ஆனால் அது சொல்கிறப்ப நமக்கு தெரியும் இவங்க நம்ம பார்த்து சொல்கிறாங்களா இல்லை உணர்ந்து மனசார சொல்கிறாங்களான்னு. சுரேஷ் சந்திரா சார் அவ்வளோ தூரம் எக்ஸைட் ஆகி எனக்கு முதுகெல்லாம் தடையை கொடுத்து நீ பாராட்டினார். இந்த படம் ஒரு சிறப்பான படமாக வரணும். ஏன்னா மைதி மூவி மேக்கர்ஸ் பெரிய ஹீரோஸ் பெரிய டைரக்டர்னு படம் எடுத்துகிட்டு இருக்க சமயத்தில் முதலாக தமிழில் ஒரு புதுமுக டைரக்டரு ஒரு கண்டென்ட்டான ஒரு பட்ஜெட்டில் கண்டென்ட்டை நம்பி படம் பண்ணுறாங்க. ஸோ இந்த படம் நிச்சயமாக மிகப்பெரிய வெற்றி அடையும்னு நம்பிக்கை இருக்குது. எனக்கு இந்த படத்தில் ஒரு டிஃப்ரெண்ட்டான கேரக்டரு அதை கொடுத்ததுக்கு ராஜா உங்களுக்கு தனிப்பட்ட முறையில் நன்றி. இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னா, நான் பயந்தும் அதை தாண்டி இந்த கதை பண்ணது காரணம் நம்ம டிசைனர் சொன்ன மாதிரி தான். அவர் கதை சொல்லும் போது ஏதோ ஒரு திருநெல்வேலியில் நம்ம பக்கத்தில் உட்காந்து கண்ணை மூடிட்டோன்னா அப்படியே சுற்றி வந்து நமக்கு வந்து திருநெல்வேலிக்காரன் பேசிகிட்டு இருக்க மாதிரியே இருக்கும். செட்லேயுமே அவர் அப்படி தான் டைலாக் சொல்லி கொடுப்பாரு, பேடை பார்க்கவே மாட்டார். அந்தளவுக்கு அந்த கதை அவர் மனசில் ஊறி இருந்ததால் ஏதோ என்னை முடிஞ்ச அளவுக்கு என்கிட்ட பெர்ஃபார்மன்ஸ் வாங்கியிருக்காரு. நானும் ஓரளவுக்கு பண்ணியிருக்கேன். மற்றபடி யாரையும் நான் விடலைன்னு நினைக்கிறேன். அப்துல் சொல்லிட்டேன், எல்லாத்தையும் சொல்லியாச்சுன்னு நினைக்கிறேன். எல்லாரையும் சொல்லியாச்சு. அந்த டிசைனர் நீங்கள் என்னங்க இவ்வளோ விஷயம் அப்சர்வ் பண்ணியிருக்கீங்க, உண்மையிலே பாராட்டணும். ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாரு. அவர் பேசும்போது கவனிச்சிங்களா, சந்தான வாய்ஸ் மாதிரியே இருந்தது கண்ணை மூடி கேட்குறப்போ. எனக்கு அப்படியே இருந்துச்சு எனக்கு அவர் கேட்குறப்போ. ஸோ
வந்து இந்த படத்தை பார்த்துட்டு பத்திரிகையாளர்கள் அத்தனை பேருமே இந்த படத்தை நீங்கள் சிறப்பாக இருந்தால் தூக்கி கொண்டாடுங்கன்னு எனக்கு தெரியும். நிறைய படங்களை நான் பார்த்துருக்கேன். உங்கள்கிட்ட பிடிச்ச விஷயம் என்னென்னா, நிறைய பத்திரிகையாளர்களை சொல்கிறேன் நான், படம் வந்துட்டு நல்லா இல்லை அவங்க பற்றி பேசவே மாட்டாங்க, கமெண்ட்டே வராது அவங்கள்ட்ட இருந்து, ஒரு சின்ன புன்சிரிப்போடு நகர்ந்துருவாங்க. ஆனால் படம் நல்லா இருந்துச்சுன்னா தூக்கி வச்சு கொண்டாடுவாங்க. எனக்கு நம்பிக்கை இருக்குது இந்த படத்தை நீங்கள் தூக்கி வச்சு கொண்டாடுவீங்க. எல்லோருக்கும் நன்றி, வணக்கம். தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ஆக்சுவலி ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் எனக்கு இது. சரி என்னடா பேசுறது, நேற்று ப்ரிப்பேர் பண்ணப்போ வீடியோ எடுத்து பார்த்தோம், 5 நிமிஷம் வந்துச்சு. இப்போ மேலே ஏறும்போது 2 நிமிஷத்தில் முடிச்சுட்டு வாடான்னாங்க. எப்போ 2 மினிட்ஸில் முடிக்கிறதுன்னு நினச்சேன். சரி 4 மணி நேரம் படத்தை 2 மணி நேரம் ஆக்கும் போது 5 நிமிஷம் டாக்க 2 மினிட்ஸில் முடிக்க முடியாதா அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கேன். ஸோ ஸ்பெசிஃபிக்காக எல்லார் பேரும் சொல்லி என்னால் இப்போ தேங்க் பண்ண முடியாது. இப்போ விஷயம் வேறு ஆரம்பிச்சிருச்சு. ஓகே, எனவே ஃபஸ்ட்டு வந்து மதுராத்திரி ராஜா லோயலோலேருந்து ஃப்ரெண்டு ரூம்மேட்டு எல்லாமே. ஸோ ஃப்ரம் த ஸ்க்ராட்ச்லேருந்து இந்த ஸ்கிரிப்டில் இருக்கேன். ஆல்மோஸ்ட் 7 to 8 years. ஸோ படத்தை பற்றி நான் சொல்ல தேவையில்ல. ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் இந்த படத்தை எடுத்திருக்குன்னா அதிலே தெரிஞ்சுக்குங்க இந்த படம் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ ரொம்ப நல்லா வந்திருக்கு. எல்லாமே புது டீம் பண்ணியிருக்கோம். நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். கண்டிப்பாக சப்போர்ட் பண்ணுவீங்க. தேட்டருக்கு வந்து பாருங்கள். ஏன்னா இந்த மந்த் வந்து எல்லாமே பெரிய பெரிய படம் வருது. அதில் எங்கள் படம் காணாமல் போயிடக்கூடாது. நீங்கள் போக விட மாட்டீங்க, அந்த நம்பிக்கை எங்களுக்கு இருக்குது. தேங்க்யூ. யா அண்டு ஒரே ஒரு தேங்க்ஸ் கிவிங் மட்டும் முக்கியமாக நான் சொல்லிக்கணும். என்னென்னா இந்த ஸ்டேஜில் இப்போ நான் இங்கே இருக்கிறதுக்கு மிக மிக முக்கியமான காரணமாக இருக்குது என்னென்னா, நான் இன்ஜினியரிங் முடித்த உடனே எனக்கு மட்டும் வேணாம் அப்படின்னு சொல்லி வீட்டில் யாராவது ஒருத்தர் சொல்லியிருந்தா கூட நான் இங்கே இருந்திருக்க மாட்டேன். ஸோ என்னோடய அப்பா அம்மாவுக்கு நான் ரொம்ப 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 நன்றி சொல்லிக்கிறேன். அவங்க இல்லைன்னா நான் இங்கே கிடையாது. அதே மாதிரி தான் என்னோடய ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் அவங்களோட சப்போர்ட்டோடு தான் நான் இங்கே வந்தேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச். அண்ட் என்னுடைய ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ், காலேஜ் ஃப்ரெண்ட்ஸ், லயோலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப 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 நன்றி. என்னோட குருநாதர்கள் கோவிந்தராஜ் சஜின் அண்ணன், கோவிந்தராஜ் அண்ணாவுடைய சப்போர்ட்னால என்னை இப்போது அவர் மூலிமா கிடைச்ச கான்டாக்டில் தான் நான் அடுத்த இங்கே இன்னும் நான் சர்வை பண்ணிட்டு இருக்கேன். ஸோ தேங்க்யூ கோவிந்தண்ணா. சஜின் அண்ணா வந்து நான் ஃபஸ்ட் சீரியல் எடிட்டராக ஸ்டார்ட் பண்ணேன். அங்கே தான் சாஃப்ட்வேர்லாம் கற்றுக்கிட்டேன். தேங்க்யூ சஜின் அண்ணா. அண்டு இந்த ஒட்டுமொத்த ட்ராவலுக்கும் கொண்டு வந்து ஒரு இடத்துல சேர்க்கும்னு சொல்லுவாங்களே, அதுதான் இந்த படம். ஸோ அப்படி இந்த படத்தில் என்ன ஒரு பாட்டு ராஜாவுக்கு வந்து ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் எந்த ஒரு ஐடென்டிட்டியும் இல்லாத, எந்த ஒரு பேக்ரவுண்ட்ஸுக்கும் பண்ணாமல் ராஜாவோடைய ஸ்கிரிப்ட் மேலேயும் அவனோட நரேஷன் மேலேயும் அவனோட ரைட்டிங் மேலேயும் நம்பிக்கை வச்சு எங்கள் புது டீம் எங்களுக்கு வாய்ப்பு கொடுத்த மைத்ரி ப்ரொடக்ஷன்ஸ் அண்ட் அனில் சாருக்கு ப்ரொடக்ஷன்ஸ்க்கும் ரொம்ப 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 நன்றி. தேங்க்யூ. லவ் யூ ஆல். தேங்க்ஸ் டு த யூனிவர்ஸ். தேங்க்யூ. சார் என்ன சார் அடுத்து என்ன ஹீரோ என்ட்ரியா? எனக்கு அவ்வளோவா பேச வராது. ஸோ ஃபார்ம்லாம் முடிச்சுக்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எனக்கு எப்போவுமே சப்போர்ட்டாக இருந்த என்னோடய அப்பா அம்மா அண்ட் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்டு இப்படி ஒரு நியூ கமர்ஸ்க்கு நம்பிக்கையாக இப்படி ஒரு படம் கொடுத்த மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு வந்து ரொம்ப 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 ஹார்ட்ஃபுல் தேங்க்ஸ். அண்ட் அவர் ப்ரொடியூசர்ஸ் நவீன் சார், ஒய் ரவிசங்கர் சார் அண்டு அனில் சார் எங்களை பிளைண்டாக நம்பி எங்களுக்கு எல்லாமே அரேஞ்ச் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக இந்த இடத்துல என்னோடய குரு டிஓபி செல்வகுமார் எஸ்கே சாருக்கு நான் ரொம்ப கடமைப்பட்டிருக்கேன் தேங்க்ஸ் சொல்கிறதுக்கு. அண்டு அவர் ஹீரோ மருதநாயகம் ரிஷி அண்டு முத்துசெல்வி அனிஷ்மா, தேங்க்யூ ஸோ மச். அண்ட் ஹோல் மதுராத்திரி ஃபேமிலி அண்டு டெக்னீஷியன்ஸ் எல்லாருக்கும், மை பாய்ஸ், அசிஸ்டன்ட் கேமராமேன்ஸ் அண்ட் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு ஏன்னா முதல்லேருந்து இப்போ வரைக்கும் நம்பிக்கை வச்சு எனக்காக பல இடத்துல ஃபைட் பண்ணி இந்த படத்துக்குள்ளே கொண்டு வந்தேன். இந்த படம் மதுராத்திரி இப்படி உருவாகிறதுக்கு முழுக்க காரணமாக இருந்த ஒரே ஒன் அண்ட் ஒன்லி மை டைரக்டர் ராஜா சாருக்கு ரொம்ப 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 தேங்க்யூ. ராஜா ப்ரோ தேங்க்யூ ப்ரோ. அண்டு இங்கே வந்து ப்ரெஸ் பீப்புள் எல்லாருக்கும் தேங்க்யூ. சீஃப் கெஸ்ட் சார் எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்டு மதுராத்திரி குடும்ப படம் கண்டிப்பாக ஆகஸ்ட் 21 தியேட்டரில் வந்து பாருங்கள். தேங்க்யூ சார். ஓகே, சப்போர்ட்டிங் ஆக்டர் இல்லையா, அதனால தான் சைட்லேயே நின்ட்டேன்.
முதல்ல வந்து ராஜா இந்த கதை வந்து நரேட் பண்ணும்போது நாங்கள் குடும்பமாக கேட்டோம். குடும்பமாக கேட்டு 3 பேரும் விழுந்து விழுந்து சிரித்தோம். அப்புறம் என் ஒய்ஃபை தான் ஃபஸ்ட்டு நடிக்க கேட்டாங்க. அப்புறம் ஏதோ டேட் ஒர்க் அவுட் ஆகலை. சரி நம்மளெல்லாம் கூப்பிட மாட்டாங்க போல அப்படின்னு நினச்சிருந்தேன். பார்த்தா வந்துட்டார். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் இந்த கதையை ஏற்றுக்கிட்டு பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ் தேங்க்யூ சார், தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா இந்த மாதிரி கதைகள், இந்த மாதிரி நியூ டேலண்ட்ஸுக்கு சப்போர்ட் பண்ணுற ப்ரொடியூசர்ஸ் வேணும் இண்டஸ்ட்ரியில். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் கார்த்திக் சார், பாரி எல்லாம் இங்கே வந்திருக்கிறதுக்கு தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கிரேசிங் தி ஒகேஷன். அண்ட் இங்கே முக்கியமாக நான் வந்து தேங்க் பண்ண வேண்டியது டைரக்டர்ஸ் டீம். அருண் வேதகிரி, ஆதித்யா ஸ்ரீனிவாசன். வெங்கடேஷ் சார் சொல்லிட்டாரு, நான் சொல்லணும்னு நினச்சேன். ஆதித்யா வந்து உங்களை பார்ப்பாங்க அப்படின்னு சொன்னாங்க ஃபஸ்ட்டு. ஆதித்யா நேரம் வருவார் பொண்ணுக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கேர்ள் ஃபோன் பண்ணுறாங்க. நான் தான் ஆதித்யாவா? ஆனால் உண்மையாகவே பயங்கர எனர்ஜெட்டிக்காக ஒர்க் பண்ணாங்க ஆதித்யா. தயாளன், ஹரிகிருஷ்ணா, ஹரீஷ், சக்தி, லிஷா, மகேந்திரன், மாதவன், பிரதும்னன், எல்லாருக்கும் நன்றி. உங்கள் ஹார்ட் ஒர்க் இல்லைன்னா இவ்வளோ ஃபுல்லு ஒரே நைட்டில் நடக்கிற கதை. ஸோ இட் wouldn't have been possible without your hard work. அஃப்கோர்ஸ் எடிட்டர், டிஓபி சூப்பராக பண்ணார் சுரேன். அண்ட் எல்லாருக்கும் நன்றி. முக்கியமாக சொல்லணுன்னா இதில் வந்து நம்ம காஸ்டியூம் டிசைனர் பூர்ணிமா. இதில் வந்து அழுக்காக இருக்கணும் கேரக்டர். ஸோ தலையிலேருந்து கால் டோ எண்டு வரைக்கும் வந்து கருப்பாக மேக்கப் போட்டு எவ்வளோ அழுக்காக்க முடியுமோ அவ்வளோ அழுக்காக்கிட்டாங்க என்ன. காஸ்டியூமும் அழுக்காக இருக்கணும். ரெண்டு நாள் நடித்ததுக்கப்புறம் 3ஆவது நாள் காஸ்டியூம் போட போகிறேன், ஸ்மெல் வருது. என்னங்க இது ஸ்மெல் வருது, ஏன் துவைக்கலையா? இல்லை பூர்ணிமா மேடம் வந்து துவைக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காங்க. அப்புறம் நான் சொன்னேன், அழுக்கு மாதிரி இருக்கணும், அழுக்காகவே இருக்கக்கூடாதுங்க அப்படின்னு சொன்னேன். தேங்க்யூ ஃபார் மேக்கிங் மை லைஃப் வெரி ஸ்மூத் அண்ட் ஈஸி. அண்ட் அதுக்கப்புறம் துவைச்சு கொடுத்தாங்க. தேங்க்யூ. அண்ட் சாங்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது பரத், ஆஸ் யூஷுவல், சொல்லவே வேண்டாம். அண்ட் இதில் ஒர்க் பண்ண எல்லாருக்கும், எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் பத்திரிகையாளர்கள், ஊடக நண்பர்கள், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் ஹியர். அண்ட் இந்த படத்தையும் நம்ம அன்பே டயானாக்கு எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்யூ ஸோ மச். வணக்கம். ரொம்ப ரொம்ப சந்தோஷமான ஒரு டைம். விடிக்காலையில் வரைக்கும் வேலை பார்த்துட்டு தூங்காமல் திருப்பி வந்திருக்கோம் அந்த ஃபங்க்ஷனுக்கு. ராஜா டைரக்டர் ஆஃப் த ஃபிலிம் பற்றி சொல்லணும்னா ரொம்ப அவர்கிட்ட 10 நிமிஷம் பேசுனீங்கன்னா ரொம்ப பர்சனலான விஷயம்லாம் நம்மகிட்ட பேச ஆரம்பிச்சிருவாரு. ரொம்ப ஒரு ஓப்பன், ரொம்ப இன்னசென்ட் டைப், ரொம்ப ஒரு வெள்ளந்தியான ஒரு மனுஷன். பட் ஆனால் படம் நீங்கள் பார்த்தீங்கன்னா அது டோட்டலாக வேறு மாதிரி இருக்கும். செம்மையாக பண்ணியிருக்காரு. நடித்தவங்க எல்லோரும் பெர்ஃபார்ம் பண்ணவங்க எல்லாருமே செம்மையாக பண்ணியிருக்காங்க. டிஓபி சூரியன், எடிட்டர் அசோக் எல்லாருமே இன்னும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. எனக்கு சொல்கிறதுல வெறும் இது மட்டும் தான் திருப்பி சொல்ல வேண்டியதாக இருக்குது. ஏன்னா உண்மையாலுமே எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் எல்லாரோட வேலைப்பாடு வந்து ரொம்ப செம்மையாக இருக்குது. ஸ்கோராகவும் சரி, சாங்ஸாகவும் சரி, எங்களுக்கு எக்ஸ்பெரிமெண்டிங் பண்ணுறதுக்கு நிறையா ஸ்பேஸ் கிடச்சிச்சு. அண்ட் ராஜா ட்ரஸ்ட் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. அண்ட் அனில் சார் அண்ட் அதர் ப்ரொடியூசர்ஸ் ஆஃப் மைத்ரி, ஐம் ஸோ கிரேட்ஃபுல் அண்ட் தேங்க்யூ டு ஆல் ஆஃப் யூ. ஆகஸ்ட் 21 படத்தை மறக்காமல் பாருங்கள். அண்ட் கார்த்திக் சார், பாரி ப்ரோ, ஸ்ரீ கணேஷ் ப்ரோ எல்லாருக்கும் நன்றி. ரிஷிகாந்த், அனிஷ்மா, அப்துல் இவங்களுக்கெல்லாம் நான் பெரிய ஃபேன். நான் வந்து அவங்களெல்லாம் யூடியூப்பில் முன்னாடி அவர் தளபதி ஸ்பூஃப் பண்ணும்போது டெம்பிள் மங்கீஸ் வீடியோலேருந்து எல்லாமே பார்த்துருக்கேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவங்கள நான் நேரில் அவங்களோட ஒர்க் பண்ணுறதை நினச்சி ரொம்ப பெருமையாக இருக்குது, ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். தேங்க்யூ. நல்ல அனைவருக்கும் வணக்கம். ஸோ நான் இந்த படம் இங்கே வந்தது மெயின் விஷயம், நான் படம் பார்த்துட்டேன். ஸோ நான் படம் பார்த்துட்டேன், படம் ரொம்ப நல்லா இருக்குது, நீங்கள் எல்லாம் பார்த்து ப்ரெஸ் எழுதணும்னு கேட்டுக்கு தான் வந்தேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் திங், எனக்கு ரிஷியை ரொம்ப வருஷமாக தெரியும். எனக்கு ரிஷியோட இந்த லான்ச்சு ஒரு ஹீரோவாக அவரோட இந்த இடம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஐ திங்க் இந்த ஜேர்னி நான் ரிஷியை ஒரு 10-12 இயர்ஸாக பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடிலேருந்து ஒரு பெரிய ஜேர்னி ரிஷியோடது. ஸோ நான் ரிஷிக்காக இந்த படத்தை பார்க்கும்போது ரிஷி அப்படி நினச்சிட்டு பார்க்க ஆரம்பித்தேன். பட் இந்த படம்
ரிஷியை தாண்டி ஒரு பெரிய டீம் இந்த படத்தில் அவ்வளோ ஹார்ட் அண்ட் சோலோட உழைச்சிருக்காங்கன்றது இந்த படம் பார்க்கும்போது இருந்தது. ஸோ என்டையர் டீம் எனக்கு இந்த படம் இன்னொரு விஷயம், ரிஷியில் ஆரம்பித்து டைரக்டரில் ஆரம்பித்து டிஓபி நிறைய பேருக்கு அவங்களோட ஃபர்ஸ்ட் ஃபிலிம், எனக்கு அந்த எமோஷன் தெரியும். ஸோ அவங்க எல்லாரும் எவ்வளோ ட்ரீமோட எவ்வளோ பேஷனேட்டாக உழைச்சிருக்காங்கன்றது ஐ திங்க் உங்களுக்கு இப்போவே இந்த ஃபங்க்ஷனில் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அவங்களோட டீமாக அவங்களோட எனர்ஜி அப்படி தான் இந்த படம் முழுக்க இருந்துச்சு. இதோட டைரக்டர் ராஜா கருப்பசாமி. நான் படம் பார்த்துட்டு ஃபஸ்ட்டு இது ஒரு முதல் ராத்திரின்னு டைட்டில், நல்ல ஃபன்னான ஒரு ஜாலியான படமாக இருக்கும்னு நினச்சேன். முதல் 20 மினிட்ஸ் அப்படி தான் இருந்துச்சு. கொஞ்சம் கொஞ்சமாக அந்த படத்தில் இன்னும் நிறைய சர்ப்ரைசஸ் இருந்துச்சு. படம் நிறைய விஷயங்கள், நிறைய சீன்ஸ் ரொம்ப டீப்பாக இருந்துச்சு. நான் இன்டர்வலில் வந்து யார் டைரக்டர் அப்படின்னு கேட்டேன். நான் இந்த பேர் இந்த சீன்ஸ் எல்லாம் பார்த்துட்டு நான் ஒரு விஷுவல் இமேஜின் பண்ணிட்டு இருந்தேன். பார்த்தா இவரை காட்டினாங்க, பயங்கர யங்காக ஸ்டைலிஷாக ஒருத்தரை காட்டினாங்க. ஸோ அப்படி நீங்கள் எதிர்பார்க்குற ஒரு ஃபன்னான ஜாலியான படமும் இருக்குது இதில். அதை தாண்டி வேறு ரொம்ப இந்த ப்ரெஸ் எல்லாரும் பாராட்ட போகிற இந்த வருஷத்தோட சிறந்த படங்களில் ஒரு படமாக இருக்கிற ஒரு படமாக முதராட்சி இருக்குது. மொத்த டீம், ஸோ அனிஷ்மா, சேத்தன் சார், அப்துல். ஸோ அப்துல்க்குமே நான் பெரிய ஃபேன். அவரோட ஒர்க் எல்லாத்தையும் பார்த்துட்ருக்கேன். ஸோ அப்துல்லோட எக்ஸ்ட்ராடனரியான ஒரு கேரக்டர் இருக்குது. டிஓபி, மியூசிக் டைரக்டர், எடிட்டர் எல்லாரும் அவ்வளோ சூப்பராக ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த படத்தை சப்போர்ட் பண்ணி ப்ரொடியூஸ் பண்ண மைத்ரி மூவி மேக்கர்ஸ்க்கு பெரிய தேங்க்ஸ். ஸோ 3VSK அவங்க தான் தெலுங்கில் ரிலீஸ் பண்ணாங்க. ஐ வில் ஆல்வேஸ் பி தேங்க்ஃபுல் ஃபார் தேட். ஸோ அவங்க இந்த படத்தை இந்த படத்தை அவங்க இவ்வளோ பெருசாக பொசிஷன் பண்ணி இவ்வளோ பேர்ட்ட கொண்டு போய் சேர்க்கறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இப்போ நிறைய படங்கள் இந்த மாதம் இருக்குது. ஸோ அதுக்கு நடுவில் இந்த படத்தை இப்படி எல்லோரும் பார்க்குற மாதிரி தெரிய வைக்கிறதுக்கு ஒரு பெரிய எஃபர்ட் அவங்க போட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ எனக்கு இந்த படம் பெரிய சக்ஸஸ் ஆகணும். ஆடியன்ஸோட சப்போர்ட், மெயினாக ப்ரெஸ்ஸோட சப்போர்ட் இந்த படத்துக்கு இருக்கணும்னு நான் ரொம்ப கேட்டுக்கிறேன். ஸோ விஷிங் த என்டையர் டீம் ஆல் த பெஸ்ட், எ வெரி பிக் சக்ஸஸ். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். கார்த்திக் சார், பாரி சார், ஸ்ரீகணேஷ் சார், ரித்திஷன் சார், எல்லாருக்கும் வணக்கம். ப்ரிப்பேர் பண்ண எல்லாமே மறந்து போச்சு. நான் கார்த்திக் சார் ஆடிஷன் எல்லாம் அனுப்பியிருக்கேன் ஒரு 2 வருஷம் முன்னாடி. நான் இன்றைக்கி இங்கே நிற்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. தேங்க்யூ மைத்ரி மூவிஸ், தேங்க்யூ நவீன் சார், தேங்க்யூ அனில் சார், தேங்க்யூ ரவிசங்கர் சார், அண்ட் தேங்க்யூ ராஜா. தேங்க்யூ ராஜா. நான் ஃபஸ்ட் ஆடிஷன் போகும்போது என் ஃபேஸ் கூட பார்க்கல, இப்படி சொல்லிட்டு கதை சொல்லிட்டு இருந்தேன். நான் சொன்னேன் ஓகே. திருப்பி பார்த்தா பேக்கில் நிறைய பெரிய ஹீரோயின்ஸ் படம் எல்லாம் இருந்துச்சு. ஸோ நான் நினச்சேன் கண்டிப்பாக செலக்ட் ஆக மாட்டேன் நினச்சினா அப்படியே கிளம்பிட்டேன். போயிட்டு அப்புறம் செலக்ட் பண்ணேன். அதுக்கு முதராத்திரி மலர் ஃபிலிம்க்கு என்னை சூஸ் பண்ணதுக்கு, என்னை செலக்ட் பண்ணதுக்கு தேங்க்யூ ஸோ மச். இந்த மாதிரி எனக்கு முத்து செல்வின் தான் இந்த கேரக்டரோட பேர். இந்த மாதிரி ஒரு ஃபீமேல் கேரக்டர் எழுதுனதுக்கு, இந்த மாதிரி ஒரு கேரக்டருக்கு என்ன செலக்ட் பண்ணதுக்கு forever grateful. தேங்க்யூ ஸோ மச். எனக்கு வேறு என்ன சொல்ல தெரியல. சப்போர்ட் இல்லாமல் என்னால் இது பண்ணியிருக்கவே முடியாது. தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் ரிஷி சேட்டா, நான் ஃபஸ்ட் நாள் செட்டில் வந்தபோது சாப்பிடல. அப்போவே எனக்கு கொண்டு போய் ஓட்ஸ் எல்லாம் பண்ணி தந்தாங்க. த மோஸ்ட் கைண்டஸ்ட் அண்ட் ஸ்வீட்டஸ்ட் பர்சன் ஐ ஹவ் எவர் ஒர்க் வித். நீங்கள் இந்த அளவுக்கு வந்திருக்கீங்க. உங்கள் இந்த வின்னுக்கு நான் ரொம்ப ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஐ எம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. இது உங்களுக்கு ஒரு பிகினிங். மருதநாயகத்தை எல்லாரும் பார்க்குறதுக்கு நான் அவ்வளோ வெயிட் பண்ணுறேன். உங்களுக்கு வெயிட்டிங். அப்புறம் சுரேன் எங்கே இருக்கீங்க? சுரேன், எனக்கு ஐம் ரியலி ஹாப்பி ஃபார் யூ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ சுரேன். அப்புறம் அசோக், ரொம்ப நல்லா பேசுகிறேன். ஃபஸ்ட் டைம் நான் அசோக் இவ்வளோ பேசி பார்க்குறேன். இது வரைக்கும் இப்படி பேசவே இல்லை யாரு கூடயும். தேங்க்யூ. அப்புறம் வியாக்கி, பரத் சார், தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் இதோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் ஆதித்யா,
தேங்க்யூ. அருண் தேங்க்யூ. ஹரி ஹரி தேங்க்யூ. தயா தயா, ரிஷா, மகேந்திரன், மாதவன் எல்லாருக்கும் தேங்க்யூ. ஹரிஷ் அண்ணா, உங்களுக்கும் ஃபஸ்ட் டைம் ஷேவ் பண்ணிட்டு வந்திருக்கீங்க, தேங்க்யூ. அப்புறம் அசிஸ்டன்ட் கேமராமேன் பிரகாஷ், பாலாஜி, சசி, அப்புறம் சாண்டி எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் அருண் ஒழிஞ்சு நிற்காங்க மக்களை, தேங்க்யூ அருண். எனக்கு இவ்வளோ நல்ல ஒரு டீம் கூட நான் ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். எனக்கு அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. லைக் சினிமாவில் வந்துட்டு இவ்வளோ நல்ல ஒரு அவங்க அவ்வளோ ஹார்ட் ஒர்க்காக பேஷனேட்டாக சினிமாவை பார்க்குறாங்க. அதுக்கு ராஜா தேங்க்யூ, திருப்பியும் தேங்க்யூ. அப்புறம் அருண் அண்ணா தேங்க்யூ. அப்புறம் வேறு யாராச்சும் அப்புறம் காஸ்ட்டுக்கு வேறு. ஸோ சேதன் சார் தேங்க்யூ சார், வெங்கடேஷ் சார், சுமி, வர்ஷினி, கார்த்திக், இனியா, பானு அக்கா, ஷெல்லி சேஷினி, சங்கீதா மேம், தீபிகா எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச். அப்புறம் பூர்ணிமா மேம் பெரிய தேங்க்யூ மேம். அப்புறம் நான் யாராச்சும் மிஸ் பண்ணிருந்தா மன்னிச்சிடுங்க. ஆனால் இந்த படம் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல், வெரி வெரி ஸ்பெஷல். இப்படி ஒரு கேரக்டர் எனக்கு ரொம்ப ரொம்ப ஸ்பெஷல். அது அவ்வளோ சந்தோஷமாக இருக்கேன். ஸோ தேங்க்யூ எல்லாருக்கும், தேங்க்யூ தேங்க்யூ. நிஜமாவே ஒரு கல்யாணத்தில் ஒரு பொண்ணு கூட இந்த மாதிரி வந்து வைக்கப்படாதுன்னு நினைக்கிறேன். ஹலோ மேடம், சரி ஓகே, நீங்கள் அங்கேயே இருங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ